வணக்கங்க. அதாவது ஒரு ஆணோட சாதகம். ஆணோட சாதகம். ஆண் ரிஷவ லக்கணம். லக்கணத்துக்கு 5 குடை. 2க்கும் 5 குடையவன் புதன். அந்த பையன் வந்து காதலிக்கிறார். காதல் மூவ்மெண்ட் ஆயிட்டிருக்கு. ஆனா, அதே நேரத்துக்கு வந்து வீட்ல என்னங்கிறாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல நாங்க பேரண்ட்ஸு பார்க்குற பொண்ண தான் நீ கட்டணும் அப்படின்னு ஒரே பிரச்சனை. அப்படி வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்ப அவங்க 2 பேரும் வந்து இந்த காதலிய கூட்டிட்டு போய் அந்த பையன் கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க. குடும்பம் நடத்திட்டு இருக்கும்போது என்ன ஆகி போச்சு, வெளிய தெரியாமயே நடத்துறாங்க. அப்ப இந்த லக்னத்துக்கு 7 குடைன்னு சொல்லக்கூடியது செவ்வா 2ஆம் இடத்துல இருக்குது. அப்ப பெரியவங்களும் பார்த்து மேரேஜுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணத சொல்லவே கிடையாது. வெளியில வெளியூர்ல வச்சுக்கிறாரு. குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. வெளியூர்ல வேலை பார்த்துக்கனால வெளியூர்லயே இருக்கிறாரு. ஆனா, அதே நேரத்துக்கு வந்து இவங்க பொண்ணுலாம் பார்த்து ரெடி ஆயிடுச்சு. என் பையன் சொன்னா கேட்பாரு. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அப்படின்னு இவங்க வந்து சொந்தத்தில பொண்ணுலாம் பேசி ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ண பார்த்தீங்கன்னா, அந்த பையன கூப்பிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம். நான் 2 வருஷம் கழிச்சு முடிச்சுக்கிறேங்கிறாரு. இல்ல தம்பி நம்ம பொண்ணு பார்த்துட்டோம். நாங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டோம். அப்படி சொல்லி அப்ப சொல்றாங்க. அந்த தம்பி வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா, இந்த சாதகத்தில ரிஷவ லக்னத்துக்கு 5 குடையவனும் 2 குடையவன் புதன் லக்னத்திலே வந்துட்டார். காதலியே கல்யாணம் பண்ணியாச்சு. ரிஷவ லக்னத்துக்கு 7 குடையவன் வந்து விருச்சிகம், செவ்வா. அவரு வந்து 2ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. இவங்க அம்மா, அப்பா வரன் பொண்ணு பார்த்துட்டாங்க அந்த பையனுக்கு. இது எப்படி பாருங்களேன். சரி, இப்போ இதெல்லாம் அந்த சாதகத்தை பார்த்த உடனே லக்கணத்துக்கு 11 குடையங்கிறவர் யார்? குரு. மீன லக்கண அதிபதி குரு. என்னங்க அவரும் வந்து 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு பாருங்கள். அப்போ இந்த சாதகருக்கு வந்து தாரதோஷம் சொல்கிறோம். இப்போ 2 தாரம் 3 தாரம் அமைப்பெல்லாம் சில பேர் மேரேஜ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது வரை அந்த மாதிரி அமைப்பு உள்ள சாதகம்லாம் இந்த மாதிரி தான் வரும். எப்படி? அப்போ 5 குடையவன் சொல்லக்கூட 2 குடையவன் புதன் லக்னத்துக்கு வந்துட்டார். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியாச்சு. வெளியூரில் வச்சுருக்காரு குடும்பம். இவங்க பேரண்ட்ஸ் இங்கே ஊரில் என்ன பண்ணுறாங்க, இப்போ வரன் பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த பையனுக்கு. பரணி யாருங்க? ரிஷு லக்கணத்துக்கு 7 கூடவே விருச்சிகம், செவ்வா. அவர் லக்கணம் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இவங்களும் பொண்ணு பார்த்துட்டு கூப்பிட்றாங்க. பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு தம்பி, நீ வா, பொண்ணை வந்து ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவர் இல்லை, நான் இப்போ இப்போலாம் பண்ண முடியாது, நான் 2 வருஷம் ஆகும், நான் வெளிநாடு போகிற ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு அங்கே பொய் பேசுகிறாரு. சரி, அதை விட பாருங்கள். அப்போ இந்த காதலியாவது மேரேஜ் பண்ணிட்டாரு நிலைக்குமா அப்படின்னா, அந்த ரிஷு லக்கணத்துக்கு 11 கூட குரு 2ஆம் இடத்துல வந்து நிற்கிறார். இவருக்கு வந்து இருதார அமைப்பு இருக்குது, 2 தார அமைப்பு இருக்குது. அப்படியே பாருங்கள், பெரியவங்களும் பொண்ணு பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் ஏற்கனவே காதலியை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கார். சரி, இது வந்து இந்த சாதகம் வந்து என்கிட்ட வருது. வரும்போது நம்ம கணிச்சு பார்த்தா, அதாவது ரிஷு லக்கணத்துக்கு புதன் யாருங்க? கன்னி லக்கணாதிபதி புதன். கண்ணனை அதாவது 5 குடையை வந்து புதன் லக்கணத்தில் வந்துட்டார். மிதன லக்கணத்துக்கும் புதனாக இருக்கார். ரிஷுரத்தை வந்து உட்காந்துருக்கார். 5க்கு காதல், 2ஆம் இடம் குடும்பம் நடத்துகிறார். சரிங்களா? இவங்க பேரண்ட்ஸ் என்னங்கிறாங்க, பொண்ணு பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ரிஷு லக்கணத்துக்கு 7 கூட யார்? விருச்சம், செவ்வா 2ஆம் இடத்துல வந்து உட்காந்துட்டார். மிதனத்தில் வந்து உட்காந்துருக்காரு. சரி, 11 கூட வந்து குரு. இந்த ரிஷு லக்கணத்துக்கு 11 கூடையும் குரு. அவரும் வந்து 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இருதார அமைப்பு அந்த சாதகருக்கு இருக்குது. சரி அப்படின்ட்டு பார்த்தா, இந்த அம்மா அப்பா அந்த பையனோட சாதத்துக்கு கொண்டு வர்றாங்க. இப்போ ஒன்றும் அவங்க பாட்டில் பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. வந்தாங்க, சாதம் கொடுத்தாங்க. நான் கணிச்சு சொல்கிறேன், எங்க இந்த தம்பிக்கு வந்து ஏற்கனவே காதலி சம்மந்தப்பட்டதெல்லாம் குடும்பம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னேன். என்னங்க இப்படி பேசுகிறீங்க, நாங்கள் என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு பொருத்தம் பார்க்க வந்துருக்குறோம், நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு மனசு கஷ்டம் போச்சு, என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. ஆனால் அவங்க 2 பேர் தான் வந்தாங்க, வேறு யாரும் பொருத்தம் பார்க்க வரல. அப்போ நான் சொன்னேன், அம்மா கோச்சிக்காதீங்க, இந்த பையனுக்கு வந்து தாரதோஷம் இருக்குது. ஃபஸ்ட்டே கல்யாணம் பண்ணணும், விவாகரத்தாகணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதை விட தாரதோஷம் ஒன்று இருக்குது. அப்புறம் 3ஆவது ஒரு பொண்ணு பார்த்தாம கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, என்னங்க நீங்கள் கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாங்க. அப்படிலாம் கிடையாதுங்கம்மா, நீங்கள் உன் பையனை தெளிவாக கேட்டுக்குமா அப்படி சொன்னேன். இல்லைன்னா உங்கள் என் நம்பரை நான் சோசியம் பார்க்க போனேன்ப்பா அப்படின்னு சொல்லி சோசிக்கார் நம்பரு கொடுத்துருக்காரு, பேச சொன்னார் உடனே அப்படி சொல்லி கொடுங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி அப்புறம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் மறுநாள் அவர் கூப்பிட்டார், நீ கூப்பிட்டீங்களாமே அப்படின்னு சொல்லி. தம்பி கோச்சிக்காதீங்க, நீங்கள் ஏற்கனவே காதலி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருக்கிறீங்க தம்பி அப்படின்னு. ஐயோ, என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அப்படி எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியுமா? அதெல்லாம் அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லலை தம்பி அப்படின்னு. ஐயோ அங்கிள் விட்டு சொல்லிடாதீங்க அங்கிள், பிரச்சனை ஆயிரும் அப்படி சொல்கிறார். அப்புறம் நான் அதை அப்படியே விட்டுட்டு நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க பேரண்ட்ஸ்லேயே பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு நான் பேரண்ட்ஸ் சொல்கிறேன், நீங்கள் அவங்க பையனை தெளிவாக கேட்டு நீங்கள் வரணும் பாருங்கள், அவசரப்பட்டு வரணும் பார்த்து கல்யாணம் பண்ண முடியாது சொன்னால் சிக்கலாயிரும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை எங்கள் பையன் வரணும் பார்த்துக்கு இப்போ நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், 2 வருஷம் ஆகட்டும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த சாதத்தில் வருது பாருங்களேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக பேசும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.